ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி கத்திரிக்காய் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1/4 கிலோ கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிக்கோங்க. வரமிளகா ஒரு 5 வரமிளகா, இல்லை இன்னும் 7 வரமிளகாயும் போடலாம் காரம் இல்லாததாக இருந்தால். இது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாணலி அடுப்பில் வச்சாச்சு, பாத்திரம் காஞ்சிடுச்சு பாருங்கள், காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், வரமிளகாய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போடுங்க. தண்ணிக்குள்ளே போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்கும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் உப்பு கலந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. இல்லை உப்பு போட்டுக்கோங்க, கத்திரிக்காய் போட்டதையும் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் கடுக்காமல் இருக்கும். உப்பு போயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க, 2 கப் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மூடி வைங்க. எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி, பெரிய தக்காளி இது 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சு. கத்திரிக்காய் வெந்த பின்னாடி தான் நம்ம புளி தக்காளி ஊற்றணும், இல்லைன்னா காய் வேகாது. உப்பு புளி கரைச்சி வச்சதும் நம்ம இதில் ஊற்றலாம். நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இது கொதிக்கட்டும், அப்புறம் இந்த தக்காளி கரைச்சி நம்ம ஊற்றலாம். மூடி வைங்க, வேகட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இது இப்போ இறக்கி வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. கடை முடியலைன்னா நீங்கள் மிக்சியில் 2 திருப்பினீங்கன்னா போதும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பமத்தில் தான் கடைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் கடிப்படும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சிங்கன்னா வலுவலுன்னு ஆகிடும். அப்படியே நீங்கள் மிக்சியில் போடுறீங்கன்னா 1 சுற்று 2 சுற்று, அதுக்கு மேலே நீங்கள் சுற்றக்கூடாது. இப்போ கூலாட்டாயிரும். இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போ டெய்லி பருப்பு, சாம்பார், புளிக்குழம்பு இப்படி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.